25 வயசுலேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஐயா. இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு. மானத்துல மழையும் இல்லை. இன்னைக்கு நவீனமா தயாரிச்சு ஒரு கத்திரிக்காவில் 52 ஓட்டம் போடுது. அதை கொண்டு போய் மருந்து கடையில் காட்டினோம்னா 1000க்கு மருந்து வாங்கி அடி, 5000க்கு வாங்கி அடிங்கிறான். ஆனா பூச்சியும் சாக மாட்டேங்குது, ஒன்னும் சாக மாட்டேங்குது. இப்ப என்னென்ன வேறையோ கொண்டாந்து விடுறாங்க, முளவை வச்சா கடிச்சுக்க காய்க்க மாட்டேங்குது. மானத்துல மழை இல்ல, வாய்க்காலையும் தண்ணிக்கு வழி இல்ல. வருஷத்துக்கு வருஷம் படைப்பூச்சி தாங்கல, ஒன்னும் பண்ண வைக்கல. ஆனா அப்பெல்லாம் வீட்டுக்கு 50 பூசணிக்காய் இருக்கும், குழம்புக்கு வீட்டுக்கு கறவை மாடு இருக்கும். ஒரு தலையை வலிச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அவசரத்துக்கு முடியாது. இன்னைக்கு ஊசிலாம் போட முடியாது. தத்தச்சோடு மாத்திரம் எருமை கடையிட்ட அள்ளி தராங்க. இஷ்டமா இருந்தா போட்டா போடு, இல்லைன்னா பொண்ணு விரட்டுறாங்க ஆஸ்பத்திரியில போனா. விவசாயம் 6 மாசம் பாடுபட்டு ஆள் விட்டு அடிச்சு இந்த சோளத்தை எடுக்கிறோம். 2000னா கொண்டுகிட்டு வா, இல்லைன்னா வச்சுக்குங்கிறான். காடுகார நிமிந்து காய்கறி விளைஞ்சதுன்னா ஏன் கடைக்காட்டில் போய் 100 ரூபான்னு வாங்குறோம். இப்போ விவசாயம் நீங்க இருந்த காலத்துல விவசாயம் எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற காலத்துல விவசாயம் எப்படி இருக்கு, வளர்ச்சியை நோக்கி போகுதா இல்ல அழிவை நோக்கி போகுதா? 25 வயசுலேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஐயா. துவரை, மக்கட்ட சோளம், இருங்கு சோளம், கேவுரு, கம்பு, கடலை, என்ன அத்தனை பயிரும் அள்ளி அப்படி கையால் விட்டா 1க்கு 3 விளையும். அன்னைக்கு இந்த மருந்து மாயம் மருந்து எண்ணெய் மருந்து எந்த இதுவும் அடித்தது கிடையாது. எதை எருவை போடுவோம், உழுவோம், ஆனால் சொன்ன வெள்ளாமல் எடுப்போம். இன்றைக்கி எல்லாம் அழிஞ்சு போச்சு. மானத்தில் மழையும் இல்லை. இன்றைக்கி நவீனமாக தயாரித்து ஒரு கத்திரிக்காவில் 52 ஓட்டம் போடுது. கத்திரி செடியை கொண்டு கொல்லையில் வச்சோம்னா பூக்கும் போதே 52 ஓட்டம் போடுது. அதை கொண்டு போய் மருந்து கடையில் காட்டினோம்னா 1000க்கு மருந்து வாங்கி அடி, 5000க்கு வாங்கி அடிங்கிறான். ஆனால் பூச்சியும் சாக மாட்டேங்குது, ஒன்றும் சாக மாட்டேங்குது. இப்படிலாம் பல வழியில் மக்களை போட்டு தொல்லை பண்ணுறானுவ. மிளவா வச்சோம்னா பொட்டாசி மாதம் மானாவாரியில் தான் வைப்போம், பொறுக்கி மடங்காது. இப்போ என்னென்ன வேறையோ கொண்டாந்து விடுறாங்க, மிளவா வச்சா கடிச்சிக்க காய்க்க மாட்டேங்குது. என்ன அதனால் உலகத்தில் முத்து சோளம் மட்டும் நெல் வவுத்துக்கு சாப்பிட்றதுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். மானத்தில் மழை இல்லை, வாய்க்காலையும் தண்ணிக்கு வழி இல்லை. ஏன்னா இப்போ இந்த முத்து சோளம் மட்டும் எங்கிட்ட இங்கே 3 தூருது, அங்கே 3 தூருது, அதை வச்சு ஒரு பயிர் போடுறோம். அது யோகம் இருக்கிறவங்களுக்கு 10 மூட்டை விளையுது. அதில் தான் நிற்கிது உலகம். ஆனால் இப்போ இது முத்து சோளமும் நம்ம அழிவுக்கு வந்துட மாட்டுக்கு. வருஷத்துக்கு வருஷம் படைப்பூச்சி தாங்கலை, ஒன்றும் பண்ண வைக்கல. அதுக்கு போய் மருந்து காட்டோம்னாக்கா அவன் 5000 10,000க்கு வாங்கி அடிங்கிறான். அதுக்கெலாம் கேட்கல, ஏதோ உசுரை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முத்து சோளம் முடிஞ்சதுன்னா மக்கள் வாழ்க்கையும் முடிஞ்சிட மாட்டுக்கு. அந்த அளவில் இருக்குது. வேறு வெள்ளாமைக்கெல்லாம் விளையவே மாட்டேங்குது, ஒன்று கூட விளைய மாட்டேங்குது போட்டால். ஆனால் அப்போல்லாம் வீட்டுக்கு 50 பூசணிக்காய் இருக்கும், குழம்புக்கு வீட்டுக்கு கறவை மாடு இருக்கும். இப்போ இந்த சிந்து மாட்டை வாங்க சோறான். இதெல்லாம் பால் ஒரு சத்தும் இல்லை. வீட்டில் நாட்டு மாடு நிற்கும், 2 மாடு கன்று போட்டிருக்கோம், 2 மாடு கறக்கும். பண்ணைக்கெல்லாம் பால் கொண்டு போகணும். இந்த பாலில் தயிர், இந்த பாலில் மோர், நல்லா குடிச்சிட்டு தெம்பாக இருந்து சனம். இப்போ வழி இல்லை. அதனால் ஒரு தலையை வலிச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அவசரத்துக்கு முடியாது. இன்றைக்கி ஊசிலாம் போட முடியாது. தத்தச்சோடு மாத்திரம் எருமை கடையிட்ட அள்ளி தராங்க. அதை சில பேர் திங்காதீங்க, கிட்னி போயிடுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நிரணியம் கிடையாதுங்க. இஷ்டமாக இருந்தால் போட்டால் போடு, இல்லைன்னா பொண்ணு விரட்டுறாங்க ஆஸ்பத்திரியில் போனால். ஒன்றும் சரியில்லைங்க இந்த அரசு. விவசாயம் 6 மாதம் பாடுபட்டு ஆள் விட்டு அடித்து இந்த சோளத்தை எடுக்கிறோம். 2000னா கொண்டுக்கிட்டு வா, இல்லைன்னா வச்சுக்குங்கிறான். வாங்கின கடனை அடைக்கணுமா, கொடுக்குறோம். வாங்கின இடத்த அவன் கேட்குறான்னு ஏற்றிக்கிட்டு போகிறோம். அவன் என்ன பண்ணுறான், திருடுறான். 100 கிலோவுக்கு 105 கிலோ வைக்கிறான். எங்களுக்கு படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த பாரு சீட்டை போட்டு அவனே கம்ப்யூட்டரை தட்டுறான், அவனே போடுறான், வாங்கிட்டு வரான். அவன் அப்புறம் அடுக்கி வச்சுருந்து அவன் 2500ன்னு விற்கிறான். என்ன மக்கள் பல வழியில் கிடந்து அபஸ்தப்படுது. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த சோளம் விளையும். அதுக்கு பிற்பாடு அதுவும் விளையாதாட்டுக்கு. மானத்தில் மழை இல்லை, தண்ணியும் நம்ம மழை பெய்யறதா தெரியல. ஒரு காலத்துல மழைலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடிப்பட்டத்துக்கு மழை நல்லா வரும். 3 மாசம் பெய்யும். 3 மாசம் பெய்யும். ஆமா, மழை வந்து முன்பே பெஞ்சிருது, பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யல. இது காரணம் என்ன? இது காரணம் என்னன்னா, அதான் அந்த நாட்டை ஒரு குழந்தை வீட்டில் பிறந்ததுனாக்கா அந்த குழந்தை பிறந்தா 10 ஏக்கர் நிலம் வாங்கும். அது வளர்ந்து பி படிக்கும், இன்ஜினியர் வேலைக்கு போவோம். அந்த ஆய் அப்பனை ஏற்றி விடும். ஒன்று பிறந்ததுன்னா இருக்கத்தையும் மாறி தின்னுட்டு போகணும். அதுமாரி நாட்டில் அந்த சீட்டில் போய் குந்துற ஒரு அமைப்பு யோகம் இருக்கணும். அந்த யோகம் இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கே அந்த செல்வாக்கு, மானம் பொழியும், வாய்க்கா தண்ணி வரும், காடுகரை விளையும், மக்கள் மனசால் வளர்ச்சியை கொடுக்கும், காசு பணம் இருக்காது, வேலை வெட்டி நல்லா புழங்கும். காடுகரை நிமிந்து காய்கறி விளைஞ்சதுன்னா ஏன் கடைக்காட்டில் போய் 100 ரூபான்னு வாங்குறோம். அது 2 பொறுக்கி திங்குமே, ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடங்கி போய் கிடக்கு. அது என்ன காரணம் என்னங்கிறது ஒன்றும் புரியலையே. அதான் லக்கணம். அந்த ஆட்சி கடத்தக்கூடிய லக்கணம் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு சோளம் விற்கிறோங்கிறீங்க. அந்த சோளம் திருப்பி நம்மள்கிட்ட வரும்போது 3000 வருது. ஆமாம், 3000 தான். 3 கிலோ சோளம் போய் வாங்குறோமே 1500 ரூபாய்க்கு விதை சோளம். பாடாலூர் போனால் 100 ரூபா பெட்ரோல் போட்டு அங்கே போனால் நிறைய விலைக்கு விற்கிறாங்க. அங்கெல்லாம் கூட குறைச்சலாம் விற்காது.
இங்கே அரியலூரில் கொண்டு வந்து விற்று அதை கொண்டாந்து இங்கே ஹோல்சேல் வியாபாரி வாங்கி வச்சு நான் தரேன் நீ தரேன்னு அவன் பாக்கெட்டுக்கு 200-300 சேர்த்து வைக்கிறான். கடை கூட வாங்க பயந்துக்கிட்டு எப்போ கொடுப்பா எந்த விலையாக இருந்தாலும் வாங்கி தான் போடுறேங்குது. அப்புறம் போட்டு அடிச்சுவிட்டு அவன்கிட்ட ஒட்டுக்கி ரேட்டியாக தான் கொடுக்குது. ஒன்றுலேயும் பலன் இல்லையா விவசாயத்தில்? பல வழியில் கண்ட்ரோல் கிடையாது. அரசாங்கம் இன்ன மாதிரி தான் பண்ணணும், இன்ன மாதிரி தான் நீ விற்கணும், மக்களுக்கு இன்ன மாதிரி தான் உரமெல்லாம் இவ்வளவு தான் தரணும் அப்படின்னு கண்ட்ரோல் கிடையாது. இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு மோடி அப்பா, வேளாண்மை துறையில் வந்து நான் மக்களுக்கு எல்லா சலுகையும் மருந்து மாயம் அத்தனையும் நான் சொசைட்டி மூலிமா எல்லாம் நான் செஞ்சு தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. வரட்டும், ஆட்சிக்கு வந்து தெரிஞ்சால் செய்வார். அவர் சொன்னதை செய்ய மறக்க மாட்டார். அவர் நாட்டுக்காக பிறந்தவர். அவர் வீட்டுக்கெல்லாம் சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் நாட்டுக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் செய்யட்டும். அப்புறம் அதை பற்றி நம்ம தவறாக பேசுகிறதுக்கே வேலையே கிடையாது. செஞ்சவங்களை எப்படி சொல்ல முடியும்? குறை பேசவே முடியாது. நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அவர் இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கு அவர் தான் வரணும். அது அவர் வர்றது என்ன, அது கடவுள் வர வைக்கும். நல்லது செய்கிறவங்கள நல்லது தான் நடக்கும், கெட்டது செய்கிறவங்கள கெட்ட வழியில் ஆக்கிவிடும்.